ஜார்ஜெட்லயே ஒரு வெரைட்டி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோவியா இருக்கும். இதெல்லாமே ஜார்ஜெட் டைப்னு சொல்லுவோம். அதுலயே கொஞ்சம் இது திக்கா இருக்க மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான். ஸோ நம்ம ஃபேப்ரிக்கை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அவுட்ஃபிட் நம்ம போறோன்றதை பிளான் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து வாங்கணும். இப்போ நல்ல ஒரு ஃப்ளாரல் ராக் இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ளாரல் மேக்ஸி இல்லாட்டி வந்து லேயர் மேக்ஸி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா தைக்கணும்னா எவ்வளவு மெட்டீரியல் அதுக்கு ஃபேப்ரிக் தேவை? ஸோ இதுவுமே பேஸ்ட் ஆன் ஃபிளேர் தான். நான் வந்துட்டு நல்லா இப்போ நான் போட்டிருக்க 3 லேயர் மேக்ஸில லாஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா 500 இன்ச் இருக்கும். சில லேடிஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் சாரியை வந்து ஒரு சூப்பரான ஃப்ராக்கோவோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு சல்வார் சூட்டாவோ அந்த மாதிரி தைச்சுக்கணும், இல்ல ஜம்ப் சூட்டா தைச்சுக்கணும்னா ஒரு சாரி வந்து போதுமானதா? தாராளமா போதும். ஸோ மீடியம் ஃபிளேர் மேக்ஸிக்கு ஒரு சாரி தாராளமா போதும். ஓகே, இப்போ நீங்க போட்டிருக்க மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல்ல என்ன மாதிரியான அவுட்ஃபிட் தைச்சா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்? ஓகே, ஜார்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சர்க்கிளா போடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம இப்படி கீழே உட்காந்தா ஃபுல்லா சர்க்கிள் அதை விரிச்சு வைக்க முடியும். அதுதான் ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் சர்க்கிள் அதுல பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேதரிங் நம்ம பண்ணணும். இப்போ நான் பண்ணிருக்கிறது பேர் தான் கேதரிங். ஓகேங்களா? ஸோ கேதரிங் போது அந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ப்ளீட்டட் பண்ணும்போது ஜார்ஜெட்ல வந்து பண்ண முடியாது. ஸோ ப்ளீட்டட் போது காட்டன் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க ஃபேப்ரிக்ல தான் உங்களுக்கு வந்து ப்ளீட் பண்ணி நம்ம பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல வந்து வாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஆரி பிளவுசஸே வந்துட்டு 500-600 வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. அது வாங்கலாம்? அது கண்டிப்பா வாங்க கூடாது. சோ ஒரு பாடிக்கு இது ஃபிட் ஆகும், ஒரு பாடிக்கு ஃபிட் ஆகாது. தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து ஃபேஷன் எக்ஸ்பர்ட் சஜிதா இருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்றது நம்மளோட பாவை நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றது போது ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எப்படி வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்றது, என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸை நம்ம எங்க எடுக்கிறது, என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். வணக்கம் சஜிதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் என்னோட क्वेश्चन, உங்களோட ஃபேப்ரிக் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மெட்டீரியல் பத்தி சொல்ல முடியுமா? இது பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்லயே ஒரு வெரைட்டி. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோவியா இருக்கும். இதெல்லாமே ஜார்ஜெட் டைப்னு சொல்லுவோம். அதுலயே கொஞ்சம் இது திக்கா இருக்க மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான். சோ நம்ம ஃபேப்ரிக்கை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அவுட்ஃபிட் நம்ம போறோன்றதை பிளான் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து வாங்கணும். சோ இப்போ நான் பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா 3 லேயர் மேக்ஸின்ற மாதிரி பிளான் பண்ணேன். சோ 3 லேயர் மேக்ஸின் எப்போ நல்லா ஃப்ளோவியா இருக்க ஃபேப்ரிக் பண்ணாதான் வந்துட்டு நல்லா இருக்கும். சோ அதனால 3 லேயர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் வந்து 3 லேயர்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் அதிகமா தேவைப்படும். ஸோ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ், ஷால் ஒரு 2.5. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன நம்ம அவுட்ஃபிட் பண்ண போறோன்றதை பேஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, நானுமே பார்த்திருக்கேன், நான் வந்து என்னோட மெட்டீரியல் வாங்கி கொடுத்தேன், அந்த மெட்டீரியல் வந்து நிறைய துணி எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ஃபிட்டிங் இல்ல, உள்ள ஸ்டிச் பண்றப்போ நிறைய கிளாத் வச்சு தைக்கல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். ஸோ பொதுவா இப்ப நல்ல ஒரு ஃப்ளாரல் ஃப்ராக் இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ளாரல் மேக்ஸி இல்லாட்டி வந்து லேயர் மேக்ஸி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா தைக்கணும்னா எவ்வளவு மெட்டீரியல் அதுக்கு ஃபேப்ரிக் தேவைப்படும்? ஓகே, ஸோ இதுவுமே பேஸ்ட் ஆன் ஃபிளேர் தான். நான் வந்துட்டு நல்லா இப்போ நான் போட்டிருக்க 3 லேயர் மேக்ஸில லாஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா 500 இன்ச் இருக்கும் அதோட லென்த். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக் வந்து நான் இப்போ மீடியமா ஃபிளேர் 3 லேயர் மேக்ஸிலே மீடியமா ஃபிளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நல்ல ஃபிளேர் இருக்கிறது 6 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு மீடியம் ஃபிளேர் வேணும்னா ஒரு சாரி போதும். சாரி வந்து 5 மீட்டர்ஸ் அந்த மாதிரி டாப் போர்ஷன் நம்ம எல்லாம் எடுத்துட்டோம்னா 5 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபிளேர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை விட நிறைய ஃபிளேர் இன்னும் வச்சுக்க போறோம்னா நம்ம 9 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்ல கூட ஒரு அவுட்ஃபிட் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் என்ன அவுட்ஃபிட் நம்ம பண்ண போறோம்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் வந்து கால்குலேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ ஜெனரலா சில டவுட்ஸ் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு சாரி இருக்கு, அந்த சாரி வந்து பயங்கர டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னா சில லேடிஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் சாரியை வந்து ஒரு சூப்பரான ஃப்ராக்கோவோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு சல்வார் சூட்டாவோ அந்த மாதிரி தைச்சுக்கணும், இல்ல ஜம்ப் சூட்டா தைச்சுக்கணும்னா ஒரு சாரி வந்து போதுமானதா? தாராளமா போதும். ஸோ மீடியம் ஃபிளேர் மேக்ஸிக்கு ஒரு சாரி தாராளமா போதும். பட் நல்லா ஃபிளேரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சாரி வந்து பத்தாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்கன்னா அவங்க எக்ஸஸான ஃபேப்ரிக் தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு சாரின்றது ஒரு மீடியம்
மீடியம் சைஸ் மேக்ஸி பண்றதுக்கு வந்து பத்தாது. ஏன்னா ஃபேப்ரிக்கோட லென்த் எல்லாம் நம்ம மேக்ஸிக்கு நம்ம வாங்குற லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா 56 ஹைட் இருக்கும், 66 ஹைட் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா 44 அந்த ரேஞ்சஸ்ல தான் வரும். ஸோ அதனால அது வந்து செட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்க போட்டிருக்க மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல்ல என்ன மாதிரியான அவுட்ஃபிட் தச்சா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்? ஸோ ஓகே, ஜார்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சர்க்கிளா போடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம இப்படி கீழே உட்காந்தா ஃபுல்லா சர்க்கிளா அதை விரிச்சு வைக்க முடியும். அதுதான் ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் சர்க்கிள் அதுல பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேதரிங் நம்ம பண்ணணும். இப்போ நான் பண்ணிருக்கிறது பேர் தான் கேதரிங். ஓகேங்களா? ஸோ கேதரிங்ன்னும் போது அந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ப்ளீட்டட் பண்ணும்போது ஜார்ஜெட்ல வந்து பண்ண முடியாது. ஸோ ப்ளீட்டட்னும் போது காட்டனு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க ஃபேப்ரிக்ல தான் உங்களுக்கு வந்து ப்ளீட் பண்ணி நம்ம பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்டே வந்து கேதர்ஸ் வச்ச மாதிரி பண்ண போறீங்க. சில பேர் ஃபேட்டா இருக்கவங்க வந்து கேதர்ஸ் வச்சு போட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டொமக் ஏரியால கொஞ்சம் எனக்கு பல்ஜியா தெரியும் அப்படின்ற போது கேதர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க கேதர்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸோ இல்ல வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க ஃபேப்ரிக்ஸ் மாதிரி போயிடணும். இல்ல நீங்க கேதரிங் வச்சு பண்ண போறீங்க இந்த மாதிரி ஜார்ஜெட், ஷிஃபான் இதெல்லாம் நல்ல ஃப்ளோயா ஃபேப்ரிக் இருக்கோ அந்த மாதிரி போய்க்கலாம். எங்க போயிட்டு ஃபேப்ரிக் வாங்கினா வந்து கொஞ்சம் குவாலிட்டியாவும் நல்ல ஒரு எப்படி சொல்றது எக்கனாமிக்கல் வைஸ் நமக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரியும் இருக்கும்? ஓகே, ஸோ ஃபேப்ரிக் நான் லைனாக சொல்கிறேன், பிளவுஸ்க்கு சுடிக்கு அந்த மாதிரி. ஸோ பிளவுஸுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் வாங்க போறீங்க அப்படின்னா நார்மல் இந்த நல்ல ட்ரெண்டான ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோர் இந்த மாதிரியான ஷாப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களாம் வந்து நார்மல் பீப்புள்ஸை வந்து அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளவுஸ்ன்றது ரொம்ப காமன். ஸோ பிளவுஸோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷாப்ஸ்ல தான் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு ரன்னிங் மெட்டீரியல் ஷாப்ஸ்ல போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இல்ல ஒரு குட்டி ஸ்டிச் பண்ற மாதிரியோட ஃபேப்ரிக்ஸ் தான் அங்க அதிகமா இருக்கும். சோ நீங்க இப்ப பிளவுஸுக்கு தான் மெட்டீரியல்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷாப்ஸ்ல சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் இந்த மாதிரியான ஷாப்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா? அங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு குவாலிட்டியுமே நல்லா இருக்கும், வெரைட்டிஸ் அதிகமா இருக்கும். கம்பேர் டு ரன்னிங் ஃபேப்ரிக் ஷாப்ஸ்க்கு நீங்க பிளவுஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அங்க, ஏன்னா அங்கதான் நார்மல் பீப்புள்ஸ் நிறைய டார்கெட் பண்ற ஏரியா அங்க. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸி இல்லை குர்த்தி பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுகார்பேட்டில் பார்த்தீங்கன்னா மகாதேவ் ஃபேப்ரிக்ஸ் அது நான் ரெகுலராக வாங்குவேன். அப்படி இல்லைன்னா அந்த காட்டன் ஷாப் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை டெக்ஸ்டைல்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஃபேப்ரிக் இருக்கக்கூடிய ஷாப்ஸ். அதுக்கப்புறம் ஏ பொட்டிக்குன்னு ஒரு ஷாப் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 floors வெறும் ரன்னிங் மெட்டீரியல்ஸ்க்காக மட்டும் இருக்கும். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட லென்த் எல்லாமே பாத்தீங்கன்னா 56, 60, 66 அந்த மாதிரி இருக்கும்போது குர்த்திக்கோ மேக்ஸிக்கு தாராளமா நீங்க சவுகார்பேட் போகலாம். இதே மேக்ஸி வந்து எனக்கு காட்டன்ல வேணும்னா பேந்தீன் ரோடு. ஸோ பேந்தீன் ரோடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60, 56 அந்த மாதிரி. ஸோ அங்கெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ரோட் ஷாப்ஸ் தானே, நீங்க பார்கெயின் பண்ணியே வாங்கலாம். மீட்டர் 100 rupeesன்ற மாதிரி நீங்க பேந்தீன் ரோட்ல வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ஒரு ஷாப்லயும் ஒரு டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அனிமல் பிரிண்டட்ல இருந்து, காட்டன் பிரிண்டட்ல இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புட்டாஸ் பிரிண்டட்ல இருந்து, ஃப்ளோரல் பிரிண்டட்ல இருந்து எல்லாமே இருக்கும். இப்போ ஜென்ஸ் கூட ஷர்ட் எடுக்க, எனக்கு ஃப்ளோரல் பிரிண்ட்ல ஷர்ட் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க போறாங்கன்னா அங்க வந்து ஃபேப்ரிக் எடுப்பாங்க. நீங்க அங்க பார்க்கலாம், ஆக்சுவலா ஜென்ஸும் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேந்தீன் ரோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் காட்டன், பியூர் காட்டன் அங்க இருக்கும். நீங்க பார்கெயின் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி அங்க இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குர்த்தி மெட்டீரியல்மே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் பேண்ட், டாப் அந்த மாதிரி செட்டாவே நமக்கு வந்து கிடைக்குது. ரன்னிங் மெட்டீரியலுமே சவுகார்பேட்லயே எல்லா மீடியமா இப்ப எல்லா ஷாப்ஸ்லயுமே வந்துச்சு, பேந்தீன் ரோட்லயுமே வந்துச்சு. டாப் பாட்டமே ரன்னிங் மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். நீங்க இந்த டாப்பை வந்து மத்த பேண்ட் கூட மேட்ச் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். செட்டும் அவங்க வச்சிருப்பாங்க. அது இல்லாம எனக்கு கான்ட்ராஸ்டா வேணும், நான் கான்ட்ராஸ்டாவும் நான் வந்து எடுத்துக்க முடியும். தனியாவே குர்த்திஸ் கிடைக்கும், ஸ்ட்ரைட் பேண்டும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பிங்க் ஷேட் இருக்குன்னா பிங்க் ஷேட்லயே அவங்க பேண்ட் வச்சிருப்பாங்க. எனக்கு பிங்க் ஷேட்ல வேண்டாம், இப்போ ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கு, அதுல பிங்க் கிரீன் இருக்கு, இப்போ அவங்க அவங்க பிங்க் கலர் வச்சிருப்பாங்க. நீங்க கிரீன் கலர் எடுத்துக்க போறீங்கன்னா நீங்க கான்ட்ராஸ்டா கிரீன் இருக்கிறது நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரன்னிங் மெட்டீரியல்லையுமே டாப் பேண்ட் வந்து நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி அங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜம்ப் சூட் அந்த மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா, இதெல்லாமே நல்ல ஷாப்பா போயிடணும். இப்போ நான் சொன்னேன்ல ஏ பொட்டிக்ன்றது ஒரு பெரிய ஷாப், அங்கெல்லாம் போனீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் இது கரெக்டா இருக்கும் நின்று பார்த்து எடுக்கிறதுக்கான டைம் இருக்கும், சாய்ஸஸ் நிறைய இருக்கும். ஸோ ஸ்டிஃபா இருக்க ஃபேப்ரிக்ல இருந்து, ஜார்ஜெட்ல இருந்து, ஷிஃபான்ல இருந்து, சாட்டின் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் பனாரசி தான் எடுக்க போறேன்னா அதுதான் ஜம்ப் சூட்டுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறது இருக்கும், அது இங்க இருக்கும். பட் இந்த சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி நார்மல் ஷாப்ஸ்ல நமக்கு அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து கிடைக்காது. ஸோ என்ன அவுட்ஃபிட் பண்ண போறோம்ன்றத பிளான் பண்ணிக்கிட்டோம்னா எங்க போய் வாங்க
போறது நம்ம முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க ஜம்ப் சூட் பத்தி சொல்லும் போது அதுல வந்து இப்போ ஒரு query வந்துச்சு. அவங்க வந்து தைச்சிருக்காங்க அது காட்டன் மெட்டீரியல்ல அழகா, ஆனா அது வந்து டைட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் அவங்க பாடி வெயிட் போட்டுட்டாங்க, அது என்ன பண்றது? அது என்னன்னா காட்டன் போது ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியே கிளாத்தை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து தைச்சாச்சு, டைட்டும் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியாது, ஏதாவது லூஸ் பண்றது. அதுல உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம், இல்லன்னா அது வேஸ்ட் தான், பண்ண முடியாது. ஓகே, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல வந்து வாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஆரி பிளவுசஸே வந்துட்டு 500-600 வந்து ஆன்லைன்ல கிடைக்குது, அது வாங்கலாமா? நோ, அது கண்டிப்பா வாங்கக்கூடாது. ஸோ ஒரு பாடிக்கு இது ஃபிட் ஆகும், ஒரு பாடிக்கு ஃபிட் ஆகாது. மெயின் ஃபிட் ஆகுறத தாண்டி சுத்தமா வந்து குவாலிட்டியான பீட்ஸ் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு 4-5 பீப்புள் வேலைக்கு வச்சிருவாங்க, மந்த்லி இவ்வளோன்னு அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பிளவுசஸ் வேணா போடலாம். அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி இல்லாத பீட்ஸை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 200 கூட ஆரி ஒர்க் பிளவுஸ் சவுக்கர்பேட்டில் கிடைக்குது. அது எதனால அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி போட்டு வச்சிருப்பாங்க, ரொம்ப நாள் ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்றதுக்காக அந்த ஆஃபர். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு 300-200 பிளவுஸ் இருக்கும். சரி, நீங்க ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே அப்படியே ஃபிளேடா கருப்பாயிடும். அது கூட நம்ம ஒரு 500 அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அழகா கஸ்டமைஸ்டு பிளவுஸே பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு பிளவுஸ்ன்னும் போது நம்ம டிசைனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த ஆரி பிளவுஸ் நீங்க உங்க டிசைனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது, இருக்கிற டிசைன்ஸ் தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் நம்ம நம்மளோட ஃபிட்டிங்கான சைஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபிட்டிங் இருக்காது, சைஸ் வராது. நீங்க நார்மலா ஒரு 8 தான் உங்க நெக் டீப் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 9-10 கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ நீங்க போட மாட்டீங்க, அப்படி ஒண்ணு மிஸ்டேக் ஆகும். இல்ல உங்களோட ஷோல்டர் வந்து மேட்ச் ஆகாது, அது ஒரு மிஸ்டேக் ஆகும். சில பாடி டைப்க்கு செட் ஆகும். வாங்கி யூஸ் பண்றவங்க நான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண போறேன்னு வாங்கி யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல கொஞ்சம் அமௌண்ட் போட்டாலும் எனக்கு வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு வேணும்ன்ற மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் வந்து எப்பவுமே கஸ்டமைசேஷன் தான். லைஃபும் வரும், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுனால அது நல்லா இருக்கும். இப்போ நீங்க போட்டிருக்க அந்த சில்வர் கலர் ஸ்டோன் வச்சுன லேஸ் மாதிரி இருக்கு, அது எங்க வாங்குனீங்க? இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் நம்ம வந்து பிளவுஸ்க்கோ இல்லாட்டி நம்மளோட சல்வார்க்கோ தைக்கணும்னா எங்க சீப்பா கிடைக்கும்? ஓகே, ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவுக்கர்பேட் மாதிரி ஷாப்ஸ்க்கு இதுக்கு நம்ம போக முடியாது. இப்போ நான் வந்து ரெகுலரா மெட்டீரியல்ஸ்ல வாங்க போவேன், ஸோ நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நார்மலா நம்ம போறோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லயே இந்த மாதிரிலாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு 1 மீட்டர் வாங்குறதுக்கு நம்ம இங்க இருந்து அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போற டைம்க்கே அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பக்கத்துலயே வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். இல்லைன்னா இப்போ இந்த ஜெயச்சந்திரன் சரவணா இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல இப்போ செப்பரேட்டா வந்து டெய்லரிங் ஐட்டம்ஸ்க்குன்னே ஒரு செக்மெண்ட் வந்து மாதிரி செப்பரேட் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ். ஸோ அங்க உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ சின்ன லேஸ்ல இருந்து நாட்ரோப்ல இருந்து இந்த மாதிரி ஃபேன்சி லேஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேப்ரிக் நான் செப்பரேட்டா எடுத்திருக்கேன், இது வந்து செப்பரேட்டா எடுத்து நம்ம அப்படியே வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இன்னும் வேற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க வாங்கினா நல்லா இருக்கும்? இப்போ நீங்க பிளவுஸ்க்கு சொன்னீங்க இல்லையா, சோ அடுத்தது கமிங் டு பிரிட்டி சல்வாரோ இல்லாட்டி வந்து குர்த்திஸ் வாங்கணும், குர்த்திஸ்க்கு சொன்னீங்க, சல்வார் சூட்ஸ்க்கு எங்க எடுக்கலாம்? ஓகே, சல்வார் சூட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மீஷோ ஆப் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து அதுலயுமே வந்து உங்களுக்கு ரன்னிங் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஒரு நார்மல் ஷாப்ல போய் 5 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டரே 100னா 500 வரும், 500-550 அந்த ரேஞ்ச்ல வரும். ஆனா மீஷோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 350-400க்கே 5 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் பண்டலாவே உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ மீஷோலயே பாத்தீங்க அப்படின்னா 5 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக்னு இருக்கும். ஸோ 300-350லேயே உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா திக்கான மெட்டீரியல்ஸ் க்ரீப் ஃபேப்ரிக்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அதுக்கு லைனிங் கூட போக வேண்டாம். ஸோ அப்போ ஒரு 350லேயே நீங்க ஃபேப்ரிக் 5 மீட்டர்ஸ் எடுத்து நல்ல ஃபிளார் இருக்க மேக்ஸியை கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுமே நிறைய வந்துருச்சு, நானுமே வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல பிரிண்ட் இருக்கும், அனிமல் பிரிண்ட்ல இருந்து இப்போ ட்ரெண்ட்ல ஹார்ட்லாம் வருது பாத்தீங்களா, அந்த பிரிண்ட்ல இருந்து எல்லா பிரிண்ட்டுமே மீஷோலயே வந்து அவைலபிளா இருக்கு. அதுல என்ன ஒரு டிஃபால்ட்டா நமக்கு வர லேட் ஆகும், டேஸ் நிறைய எடுக்கும் டெலிவரி பண்றதுக்கு. மற்றபடி வந்து அதே மாதிரி குவாலிட்டி இல்லாத ஃபேப்ரிக்ஸும் இருக்கும். நம்ம வந்து அதுல குவாலிட்டி செக் பண்ணி வாங்கின நிறைய பேர் கீழே போட்டோஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதை செக் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும், நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ இந்த லேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அக்கோபா மெட்டீரியல்ஸ், லேஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆனா தைச்சு போட்டா ரொம்ப பிரிட்டியா இருக்கும். அதை தைக்கிறப்போ நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ உள்ள வந்து டிரான்சியா இருக்கும், சில பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரியான இப்போ அக்கோபா மெட்டீரியலா இருக்கட்டும், டிரான்ஸ்பரண்ட் அக்கோபா இல்ல லேஸ்க்கெல்லாம் வந்து உள்ள என்ன மாதிரியான ஃபேப்ரிக் வச்சா நல்லா இருக்கும்? ஓகே. ஸோ ஹக்கோபான்னும் போது என்னன்னா அதில் ஹோலா இருக்கும், அதை தான் நம்ம வந்து ஹக்கோபான்னு சொல்லுவோம். ஸோ ஹக்கோபா யூஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம சிந்தட்டிக் லைனிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா லைனிங், காட்டன் லைனிங் நம்மளுக்கு என்ன ஆகுனா மேபி 1 or 2 டைம்ல வந்து ஃபேட் ஆயிடும் நமக்கு. ஆனா சிந்தட்டிக் லைனிங் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது. அப்போ நீங்க அந்த அக்கோபா ஃபேப்ரிக்கு சிந்தட்டிக் லைனிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். இதே லைனிங், காட்டன் லைனிங் போடும்போது இன்கேஸ் உங்களுக்கு லைனிங் ஃபேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் அப்படியே உங்களுக்கு ஆக்வர்டா தெரியும். ஸோ அதனால எப்பவுமே அதுக்கு சிந்தட்டிக் லைனிங் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும்.